அபி அமிதயம் ஒன்றாகி போனதே கதவே இல்லாமலானதே இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. அபி என்னாச்சு அபி? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு ஓடி வந்தா கட்டி பிடிச்சா அழுதுட்டே இருக்கா. ஏன் அபி எதுக்கடி அழுகுற? யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா என்ன? ஐயோ இவளுக்கு என்னாச்சு? அபி உன்கிட்ட தானடி கேக்குறேன், ஏன்டி அழுகுற? இல்ல, அது சும்மாதான். என்னது சும்மாவா? இந்த பாரு அபி, பொய்யெல்லாம் சொல்லாத. யாராச்சும் எதுவும் ஒண்ணு சொன்னாங்களா என்ன? யார் என்ன சொன்னான்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன் அழுகுற? அது அழுகணும்னு தோணுச்சு, அதனால அழுத. என்னடி சொல்ற? அழுகணும்னு தோணுச்சு அதனால அழுதியா? அபி எதுவா இருந்தாலும் சொல்லு, நீ அழுகாத ப்ளீஸ். அது நான் ஒன்றும் அழுகல. கடல லைட்டா தூசி பட்டுடுச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்னது கண்ணுல லைட்டா தூசி பட்டுடுச்சா? ஓ அதுக்குதான் இப்படி தார தாரையா கண்ணீரா கொட்டுதா என்ன? நான் உண்மையதான் சொல்றேன், கடல தூசி பட்டுடுச்சு. ஏன் பிசாசு, என்னடி ஆச்சு? யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா? எதுவும் திட்டினாங்களா? எதுவும் பிரச்சனையா? இல்ல, எதுவும் இல்ல, யாரும் எதுவும் சொல்லல. ஏன் பிசாசு, அப்புறம் ஏன் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? அழுகாத, முதல்ல கண்ணத்தோட. அபி நான் தான் சொல்றேன்ல, கண்ணத்தோட. சரி. சரி மேடம், இப்போ எதுக்கு அழுதிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் சொன்னல, அழுகணும்னு தோணுச்சு, அதனால அழுத. இது என்னடா எனக்கு வந்த சோதனை? அழுகணும்னு தோணுச்சு அதனால அழுதியா? அழுகணும்லாம் தோணுமா? ஏன் தோணாதா? சரி சரி, இதுக்கப்புறம் நீ அழுகாத சரியா? மூஞ்ச பார்க்க நல்லாவே இல்லை. எப்பவுமே டேரரா கத்திக்கிட்டே இருப்பியே, பொறுக்கி பொறுக்கின்னு. அந்த மாதிரி இருந்தாதான் அழகா இருக்க. இல்ல, நான் இதுக்கப்புறம் உன்னை பொறுக்கின்னுலாம் கூப்பிட மாட்டேன். என்னது பொறுக்கின்னு கூப்பிட மாட்டியா? ஏன் 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 பொறுக்கின்னு கூப்பிட மாட்டேன்? அது இல்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை பொறுக்கின்னு கூப்பிட மாட்டேன். அதான் எதுக்கு? என்ன இப்போ? ஏன் பொறுக்கின்னு கூப்பிட மாட்டேன்? கூப்பிட மாட்டேன்னா கூப்பிட மாட்டேன் தான். திரும்ப திரும்ப கேள்வி எல்லாம் கேட்காத. ஏன் பிசாசு, என்னடி ஆச்சு? பொறுக்கின்னு இதுக்கப்புறம் அப்போ கூப்பிட மாட்டியா? ஆமா, கூப்பிட மாட்டேன். அடியே என்னடி சொல்ற? இப்படி என் தலையில ஒரு குண்டு தூக்கி போடுற? ஏன், நான் என்ன பண்ணேன்? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீ எப்பவும் போல என்ன பொறுக்கினே கூப்பிடு. இல்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை அப்படி கூப்பிட மாட்டேன். ஏன் பிசாசு, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? நீ பொறுக்கின்னு கூப்பிட்டா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என்னது, நான் பொறுக்கின்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்குமா? ஆமா, நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பொறுக்கி பொறுக்கின்னு கூப்பிடும்போது கோவம் தான் வரும். ஆனா இப்ப எனக்கு அதுவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ அதனால பொறுக்கினே கூப்பிடு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல, வேண்டாம். இதுக்கப்புறம் நான் உன்னை சக்தினே கூப்பிடுறேன், பொறுக்கி எல்லாம் வேண்டாம். ஏன் பிசாசு, உனக்கு என்னடி ஆச்சு? எப்பவுமே என்கிட்ட துரு துருன்னு ஏதாச்சும் சண்டையை போட்டுட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னடான்னா இப்படி எல்லாம் பேசுற? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி ஏதோ ஒண்ணு. ஆனா என்ன பொறுக்கின்னு மட்டும் கூப்பிடாம இருக்காத. ஏன்னா நீ பொறுக்கின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாவே வா? உண்மையாதான். ஏ பிசாசு, என்ன? அது என்ன பொறுக்கின்னு கூப்பிடு பார்க்கலாம். போ, அப்படிலாம் கூப்பிட முடியாது. சரி சரி, இப்ப கூப்பிடலன்னா அப்புறமா கூப்பிடு, மறந்துடாத. போ. மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி. ஏய், இப்ப என்ன சொன்ன? வெள்ளை பண்ணின்னு சொன்னேன். குரங்கு குரங்கு. ஏய், யாரு? நான் வெள்ள பண்ணியா? நான் குரங்கா? உன்னை கொல்ல போற பாரு. பிசாசு பிசாசு, குட்டிச்சாத்தான் குட்டிச்சாத்தான். எங்க உள்ள குட்டிச்சாத்தானோ தெரியல. என்ன இப்போ? எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? பிசாசு பிசாசு, மூஞ்ச பாரு, ஆளும் மூஞ்சும் மண்டையும். பொறுக்கி பொறுக்கி, எதுக்கு என்ன திட்டுற? பொறுக்கி. ஓ மூஞ்ச விட என் மூஞ்சி நல்லாதான்டா இருக்கு, பொறுக்கி பொறுக்கி. என்ன, எதுக்கு இப்படி இழிச்சிட்டு இருக்க? இது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். பிசாசு பிசாசு. ஏ பொறுக்கி, ஒழுங்கா வாயை மட்டும் போயிரு பாத்துக்க. அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லி திட்டிட போறேன். ஆமா ஆமா, இப்ப மட்டும் திட்டாம என்ன கொஞ்சிட்டு தானே இருக்க. போடி போடா. மச்சான் பாடுறா, அவ்வளவு பள்ளம் வாய்க்கு வெளியே வந்து நிக்குது. அவ்வளவு சந்தோஷமா? அப்படிலாம் எதுவும் இல்லையே.
டே சும்மா நடிக்காதடா. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நல்லா பிரைட்டா இருக்கு. சாரு ரொம்ப ஹாப்பியோ? உண்மையாவே வாடா? மூஞ்ச என்ன அவ்வளோ பிரைட்டாவா இருக்கு? இல்லடா பிரைட்டாலாம் இல்ல, ஃபியூஸ் போன பழைய பல்பு மாதிரி இருக்கு. ஏய், நீ என்ன மச்சான் நீ? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நீ என்னடான்னா இப்படி கலாய்க்கிற? சரி சரி, சார் சந்தோஷத்துக்கு அப்படி என்ன காரணம்? அது அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா நீ கண்ணு வச்சுட்டேன்னா? ஆமாடா ஆமா, கண்ணு காது மூக்கு வாயின்னு அவளத்தையும் தூக்கி வைக்கிறாங்க. டே போவியா? சரி சரி கோச்சுக்காத, சும்மா தான் சொன்னேன். நான் சொல்லுவேன். ஆனா நீ கண்ணெல்லாம் வைக்க கூடாது சரியா? ஏய், இருந்தாலும் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? ஐயோ உன் அலம்பல் தாங்க முடியலையே. சரி சரி சொல்லு, சொல்லி தொலை. மச்சான் அது, ஐயோ அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? சரி அப்ப சொல்லாத போ. இல்ல மச்சான், அது உன்கிட்ட சொல்லியே ஆகணும்டா. சரி சொல்லி தொலைடா. மச்சான் நான் ரூம்ல என் பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தேன்டா. என்னது நின்னுட்டு இருந்தியா? எதுக்குடா நின்னுட்டு இருந்த? ஐயோ அதுவாடா முக்கியம். சரி பரவாயில்ல, உட்கார்ந்துட்டு இருந்தேன் போதுமா? சரி 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 அப்புறம்? அப்ப திடீர்னு அபி அழுதுட்டே ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சாடா. மச்சான் என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அவ எதுக்கு அழுதா, ஆனா எதுக்கு என்ன ஹக் பண்ணா எதுவுமே எனக்கு தெரியலடா. ஆனா ஆனா என்னடா, அவ என்ன டக்குன்னு ஹக் பண்ணதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ கவலைப்படாத, நான் உன்னை நம்புறேன். உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன், உன் லைஃப் லாங் நான் உன் கூடவே வருவேன், எப்பவுமே நான் உனக்கு துணையா உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுடா. அவ திடீர்னு ஓடி வந்து என்ன ஹக் பண்ணதும் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்து மச்சான். ஏதோ என் மனசுல உள்ள எல்லா கவலையும் பறந்து என்னை விட்டு போன மாதிரி இருந்து தெரியுமா? என்னன்னு தெரியல மச்சான், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இப்படிலாம் பேசுறத பார்க்கும்போதே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மச்சான். ஆனா அவ எதுக்கு திடீர்னு அழுதுட்டு வந்து என்ன ஹக் பண்ணான்னு எனக்கே தெரியல மச்சான். நானும் எவ்வளவு நேரம் கேட்டு கேட்டு பார்த்தேன். கேட்டா ஏதோ அழுகணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு கதை விடுறாடா. என்னன்னு தெரியல, ஆனா இந்த ஃபீல் நல்லா இருக்குடா மச்சான். போதும்டா மச்சான், போதும். ரொம்ப வலியாத, ஒரு சைடா வலியுது, தொடச்சிக்க. டேய் என்னடா இப்படிலாம் சொல்ற? யாரு? அபி சிஸ்டர் நினைச்சு அப்படியே ரொம்ப உருகுற போலயே. இல்லையே, உருகலாம் ஒன்றும் செய்யலையே. எனக்கு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். புரியுதுடா, புரியுது. ம் மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா. ஆ, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. வாய வச்சுட்டு சும்மா இருடா. உருட்டு உருட்டு, நல்லா உருட்டுறா, நல்லா உருட்டு. கேக்குறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையிலையும் நெய் வடியும். டேய் நான் உண்மையை தான்டா சொல்றேன். இப்போ சொல்றேன், எனக்கு அந்த பிசாச பிடிக்கும் தான். ஆனா லவ் எல்லாம் எதுவும் இல்லை, ஆனா பிடிக்கும். பாருடா, பிடிக்குமா ஆனா லவ் எல்லாம் இல்லையா? டே இதெல்லாம் வேற எவங்கிட்டயாச்சும் போய் சொல்லுடா, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட மச்சான் சொல்லுவேன்? போதும்டா போதும், இப்படி பிளேடு போட்டு போட்டே காதுல ரத்தம் வர வச்சிடாத. என்ன மச்சான் நீ? சரி மச்சான், அப்புறம் லவ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. நீ ஒரு தினசா வேற மாதிரி கல்யாணம் பண்ணி வேற மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் ஹனிமூன் எங்க மச்சான்? என்னது ஹனிமூனா? ஆமா மச்சான், கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. உனக்கும் அபி சிஸ்டரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னடா ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துட வேண்டியது தானே? ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா? இது மட்டும் அந்த பிசாசு காதுல விழுந்துச்சு, நம்ம ரெண்டு பேர்த்தையும் அந்த மாடியில இருந்து அப்படியே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுவா பாத்துக்க. டேய் அப்ப உனக்கு ஹனிமூன் போக ஓகே தானா? டேய் என்ன மச்சான், என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஹனிமூனா? எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சும்மா நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இல்லடா, அபி சிஸ்டர் கேட்டா கோவப்படுவாங்க, ஓகே. ஆனா நீ நல்லா பல்ல இழிச்சிட்டு தானடா நின்ன, அதான் உனக்கு ஓகேவோன்னு நினைச்சேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நீ உன் இஷ்டத்துக்கு எதையாச்சும் நினைச்சு சொல்லிட்டு இருக்காத. மச்சான் ஹனிமூன் போக ஆசைன்னா சொல்லு மச்சான், எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். ஹோனியே புடுங்க வேண்டாம் சரியா? சரி சரி, நான் ஒன்னும் புடுங்கல, நீயும் அதே மாதிரி ஒன்னும் புடுங்காம வீட்லயே சுத்திட்டு இரு. டேய் ரொம்ப ஓவரா பேசாதடா. மச்சான் நான் ஒன்னும் ஓவரா பேசலையடா, கரெக்டா தானே பேசிட்டு இருக்கேன். ஆனா அவகிட்ட என்னமோ இருக்கு மச்சான். எவகிட்டடா? அபிய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ சாரிடா மச்சான், அபி சிஸ்டரா? அத கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுடா. என்னமோ இருக்குடா அந்த பிசாசு கிட்ட, என்னமோ இருக்கு.
ஆனா எப்பவுமே என்கிட்ட கொஞ்சம் திமிராவே பேசுவா. அப்படி சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருப்பாடா. இன்னைக்கு திடீர்னு அவ அழுததை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுடா மச்சான். ஓ! அபி சிஸ்டர் இப்ப அழுத உடனே உனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி அபி சிஸ்டரை வெளியே புடிச்சு தள்ளி மழையில நனைய விட்டியே, அப்பவும் அழுதுட்டு தானே இருந்தாங்க. அப்போ உனக்கு கஷ்டமா இல்லையா? ஏய், அது நான் ஏதோ தெரியாம அவன் மேல இருக்க கோவத்துல பண்ணிட்டேன்டா. ஆனா நீ எதுக்குடா அதை ஏன்டா இப்ப சொல்லி குத்தி காட்டுற? அதுக்காக நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணேன் தெரியுமா? ஆமாடா, ஆமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணாங்களாம். இல்ல மச்சான், நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணாம இருந்தா சரிதான். மச்சான், ஃபர்ஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வரவே பிடிக்காதுடா மச்சான். என்ன என் ரூம்ல பிசாசு மாதிரி அபி கட்டில உட்காந்துட்டே இருப்பாளா? எனக்கு அதை பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வரோம்டா. ஆனா இப்பெல்லாம் அவ இல்லைன்னா நான் அவ எங்க எங்கன்னு தேட ஆரம்பிச்சிடறான் மச்சான். இது வேற ஒண்ணும் இல்ல மச்சான். பைத்தியம் முத்தி போச்சு. அதான் இப்படிலாம் பேச தோணுது. ஏய், நான் என் ஃபீலிங்ஸ சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்ற? மச்சான், அது அந்த பைத்தியம் இல்லடா. காதல் பைத்தியம் முத்தி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஏய், காதலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு அவளை பிடிக்கும். அப்புறம் அவ பேசிக்கிட்டே இருப்பா மச்சான். அதுவே எனக்கு நல்லா நேரம் போயிடும். என்னது என்னது பேசிட்டே இருப்பாங்களா? இல்ல இல்ல, சின்ன திருத்தம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. கரெக்டா? அதேதான் அதேதான். சண்டை போட்டுட்டே தான் இருப்பா. இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் மச்சான். இருக்கும்டா இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி பேசின வாயாடா இது? அப்படியே தலைகீழ மாத்தி மாத்தி பேசுது. மச்சான், அது நாரவாய். இதுதான்டா நல்ல வாய். உருட்டுடா உருட்டு. நல்லா உருட்டு. உங்க உருட்டு, நீங்க உருட்டுங்க. போ மச்சான், நீ இப்படி எல்லாம் கலாய்ச்சிட்டே இருந்தனா இதுக்கப்புறம் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆளை விடுறா சாமி. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அது எப்படி மச்சான், உன்கிட்ட சொல்லாம நான் எப்படிடா இருப்பேன்? ஏன்னா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஐயோ, ஊர் உலகத்துல 4-5 ஃப்ரெண்டு வச்சிருக்கவன்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கான். ஆனா நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன படைச்ச ஆண்டவனுக்கு தான் அது தெரியும். அப்படியா மச்சான்? ஆமாடா மச்சான், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. பேசாம இன்னைக்கு நைட்டு நம்ம சரக்கு அடிக்கலாமா? என்னது சரக்கா? ஆமா மச்சான், நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, அதனாலதான் சரக்கு அடிக்கலாமான்னு கூப்பிட்டேன். ஏய், என் சந்தோஷம் அந்தால நாசமா போனதுக்கே காரணமே அந்த சரக்கு தான்டா. இதுக்கப்புறம் என்ன சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்ட கொலை பண்ணிடுவேன். ஏன்டா? ஏன் சரக்கு அடிச்சதுனால அப்படி என்ன ஆச்சு? அப்படி என்னடா நடந்துருச்சு? ஆமா, சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா சொல்லலாம். உன் தொங்கச்சிய பத்தி உன்கிட்ட என்னதான் சொல்றது? என்னடா வாய்க்கிலே வச்சு முடங்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சரக்கு அடிக்க கூடாதுன்னு அம்மாக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன்டா. அதனாலதான். டேய், யார கேட்டுடா சத்தியம் பண்ண? யாரடா கேட்கணும்? யார கேட்கணும்? டேய் மச்சான், நீ என்ன கேட்டிருக்கணும்டா. என்ன கேட்டிருக்கணும்? என்கிட்ட கேட்டுட்டு நீ சத்தியம் பண்ணியிருக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ சத்தியம் பண்ணியிருக்க. அப்போ எனக்கு இப்ப சரக்கு அடிக்கிறதுக்கு கம்பெனிக்கு யாருடா வருவா? கம்பெனிக்கு தானே. அபி சிஸ்டர் வேணா கூப்பிட்டுக்கிறியா? ஏன்டா, இப்பதான்டா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? அச்சா, உனக்கு கம்பெனிக்கு தானடா ஆள் வேணும். சிஸ்டர் வேணா சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? ஏய், நான் சரக்கே அடிக்கிறடா. போதுமா? அதான்டா எனக்கும் வேணும். நான் குடிக்கலன்னா நீயும் குடிக்க கூடாது. அச்சா, அப்போ உண்மையாவே அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியா சரக்கு அடிக்க மாட்டேன்னு? அது ஆமா ஆமாடா. ஆமா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்டா. இதுக்கப்புறம் சரக்கெல்லாம் என் வாழ்க்கையில தொட்டவே மாட்டேன்டா. தொட்டவே மாட்டேன். ஒரு தாட்டி பட்டதே போதும்டா சாமி. இந்த அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, என்னடா சொல்ற? என்னது அண்ணன் தங்கச்சியா? டேய், அப்படியா காதுல விழுந்தது? அப்படி எதுவும் சொல்லலையேடா. இல்லடா, எனக்கு அப்படிதான்டா விழுந்தது. இல்ல மச்சான், நீ ஒரே அபிசிஸ்டனே நினைச்சிட்டு இருக்கல்ல, அதான் உனக்கு தப்பு தப்பா காதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி. ஆ, அப்படிதான். மனசுக்குள்ள லவ் வந்துட்டாலே அப்படிதான் மச்சான். எல்லாமே தப்பு தப்பா தோணும், தப்பு தப்பா கேட்கும், தப்பு தப்பா பேசுவோம். சாருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போலயே. என்னது எக்ஸ்பீரியன்ஸா? அப்படிலாம் எதுவும் இல்ல மச்சான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நம்ம எத்தனை படத்துல பார்த்திருக்கோம். அதை வச்சு பொதுவா சொன்னேன். சரி சரி, என்னமோ சொல்ற. புரியாத புதிராவே இருக்குடா. உன் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது சீக்கிரமா இந்த சக்தி கண்டுபிடிப்பான்டா. என்னது சீக்கிரமா கண்டுபிடிக்க போறியா? கண்டுபிடிக்காத வரதாண்டா உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்டா.
அதான் ஒண்ணும் நடக்கலையே, அப்புறம் என்ன கண்டுபிடிக்க போற? சும்மா புலம்பிட்டு இருக்காத. போடா போ. டேய் நடிக்காதடா, நான் கண்டுபிடிக்கிறேன். விட மாட்டான் போலயே. ஐயோ மச்சான், வயிறு வேற சரியில்லடா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். எனது வயிறு சரியில்லையா? ஆமா மச்சான், நான் போறேன். டேய் மச்சான், அங்க எங்கடா போற? அங்க வழியே இல்லடா. டேய் பாத்ரூம் இந்த சைடு இருக்குடா. ஐயோ ஆமா மச்சான், பதட்டத்துல வழி மாறி போயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த சைடு தான் இருக்குல்ல, போறேன். ஆளை விடுறா சாமி. என்னாச்சு இவனுக்கு? எந்த ஓட்டம் ஓடுறான்? பயக்க ஆலங்காத்தாலே ஏதோ ஏடா கூடாம தின்னுட்டான் போல. அதான் குட்டைய குழப்பி விட்டுடுச்சு. பாடுறா, இவளும் பார்க்க சும்மா தலை தலைன்னு பால்கோவா மாதிரி அழகா தான் இருக்கா. இவனுங்களுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி ஃபிகர் கிடைக்குதோ தெரியல. நம்மளுக்கு தான் ஒருத்தியும் மாட்ட மாட்டேங்கிறா. இந்த வேலைக்காரி வெண்ணிலாவும் கரெக்டாகவும் மாட்டேங்கிறா, இந்த பிரியாவும் கரெக்டாகவும் மாட்டேங்கிறா. ச்சே. ஆனா இவனுங்களுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு அழகழகா கிடைக்கிறாளுங்கன்னு தெரியல. அந்த கிருஷ்ணா என்ன அம்புட்டு அழகாவா இருக்கான்? அவன் இருக்கிற ஆளும் மூஞ்சும் கலருக்கும் அவன் ஒருத்திய கூப்பிட்டு வந்திருக்கான் பாரு. அம்மா சும்மா எப்படி இருக்கிறா? அதே மாதிரி இந்த ரவுடி பயலுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா அப்படியே தக தகன்னு மின்னிட்டு இருக்காளே. சரி, நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல. சைட்டாச்சும் அடிப்போம். ஐயோ ஐயோ, என்ன ஷேப்பு என்ன ஷேப்பு. இவ எதுக்கு இப்ப என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்கா? ஓ, ஒருவேளை நான் பாக்குறத இவ பார்த்துட்டாளோ? சரி சரி, இவ முறைச்சு என்ன ஆயிர போகுது, நம்ம பாப்போம். என்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கியா? என்னாச்சு இவளுக்கு? இவ ஏன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா? ஏய், இப்ப என்ன உனக்கு? சும்மா எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? யாரு? நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கனா? நீ வேணா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தலாம். போனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு எனக்கு தெரியும். என்ன நீ பண்ண தப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்ப. ஏய், என்ன சும்மா லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்க? ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கேன். இதுல நீ எந்த தப்பை பத்தி சொல்றன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. கூடிய சீக்கிரம் புரியும், புரிய வைப்பேன். என்னடி? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன உன் புருஷன் பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன்? தேவையில்லாம என் புருஷனை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்னடி பண்ணுவ? அவனே ஒரு கொலைகாரன். அந்த கொலைகாரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ என்ன இங்க அப்படியே வந்து சீன் போட்டுட்டு இருக்கியா? அடிச்சுப்ப. யாருடா கொலைகாரன்? யார் கொலைகாரன்? ஏய், உன் புருஷன் தாண்டி கொலைகாரன். யாரு? என் புருஷன் கொலைகாரனா இல்ல நீ கொலைகாரனா? என்னது? நான் கொலைகாரனா? சின்ன பேசிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசுறியா? யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? சின்னையும் உறைஞ்சிட்டல நீ. நீ பண்ணின காரியத்துக்கு நானே உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன என் புருஷன் மேல பழிய போடுறியா? என்ன குறுக்கதும் பிடிச்சிருச்சா என்ன உனக்கு? லூஸ் மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா தப்பையும் நீ பண்ணுவ, பழிய தூக்கி என் புருஷன் மேல போடுவேன். என்ன இருக்குடா இருக்கு. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு தண்டனை தராம விட மாட்டேன்டா. ஏய், என்னடி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? சும்மா என்கிட்ட வந்து பெணாத்திட்டு இருக்க. உன் புருஷன் கொலை பண்ணுவான், பழைய தூக்கி என்ன இப்ப ஏன் மேல போடலான்னு புதுசா ஏதோ கதை கட்டா போலயே. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? போட்டச்சி வாய மூடு. திரும்ப திரும்ப என் புருஷனை கொலை பண்ணா கொலைகாரன்னு சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு தெரியும். என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. யாரு? நான் ஓவரா பேசுறேனா? கூடிய சீக்கிரம் தெரியும்டா. இந்த அபி யாருன்னு உனக்கு காட்டுறேன். நீ பண்ண தப்ப வெளிச்சத்து கொண்டு வந்து உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேரு அபி இல்லடா. சும்மா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. பாத்துக்கிறேன்டா, உன்னை பாத்துக்கிறேன். என்ன இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? இவளுக்கு இப்படி இந்த உண்மைலாம் தெரிஞ்சது? ஒருவேளை இந்த சக்தி தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ? சொல்லட்டும், சொல்லி என்ன ஆக போகுது? அவனாலேயே என்ன எதுவும் பண்ண முடியல, இவளால என்ன பண்ண முடியும்? பார்த்துக்கலாம். இவ ஒரு ஆளு, பெரிய இவ மாதிரி என்கிட்டே பேச வந்துட்டான். சும்மா இங்க வந்து பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கா. உங்க யாராலையும் இந்த ரவியை எதுவுமே பண்ண முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன்.
இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் திவனிஷா முனியாண்டி சிஸ்டருக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே திவனிஷா முனியாண்டி சிஸ்டர். எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் விஷயத்தை சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் நவீன், ஹாய் கோதை, ஹாய் சோபனா, ஹாய் லாவண்யா, ஹாய் ராஜேஷ், ஹாய் சக்திவேல், ஹாய் கிருத்திக், ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சுகித். ஹாய் கீதாலட்சுமி, ஹாய் கோகிலா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.